ஜெய் பீம். நீட் தேர்வை நீக்கணும், நீட் தேர்வு முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் என்ற உயரிய கோரிக்கையோடு லட்சக்கணக்கான மாணவர்கள் இந்தியா முழுக்க திரண்டு போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டம் ஒரு முக்கியமான உண்மையை உணர்த்துது. இது வெறுமனே நீட் தேர்வை ஒழிக்கிறதுக்கான போராட்டம் மட்டுமா? நீட் தேர்வில் இருக்கிற குளறுபடியை மட்டும் நீக்கிட்டா போதுமா? இங்கே கல்வி முறை என்னவா இருக்கு? இங்கே அடிப்படை கல்வி அமைப்பிலேயே பிரச்சனை இருக்குது. இங்கே நாம் எல்லாருமே படிச்சிருக்கிறோம். ஆனால் நாம் என்ன ஆகணும்னு நினச்சோமோ அதை தான் படித்தோமா? நம்ம நினச்சதை படிக்கிறதுக்கான வாய்ப்போ சூழ்நிலையோ நமக்கு ஏற்படுத்தி தரப்பட்டதா? நீட்டுக்கு முன்னாடியே நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறேன். ஆனால் அப்போ நான் ஏன் இன்ஜினியரிங் படித்தேன்னா, எல்லோரும் இன்ஜினியரிங் படித்தாங்க, அதனால் நானும் படித்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து குரூப் எக்ஸாம், சிவில் சர்வீஸ் எக்ஸாம், ஏன் அதை நான் போய் படித்தேன்னா எல்லோரும் என்ன படித்தாங்களோ அதை நான் படித்தேன். நான் என்னவாகணும்னு விரும்புகிறேனோ, நான் என்னவா மாறணும், நான் எனக்குள்ளே என்ன தனித்திறமை இருக்கோ அந்த திறமையை வளர்த்தெடுக்கின்ற ஒரு கல்வி அமைப்பு முறையே இங்கே இல்லை. அப்படியான ஒரு கல்வி அமைப்பு முறை இல்லாதப்போ ஒரு மாணவனுக்கு தேர்வை பார்த்தும் ஆசிரியரை பார்த்தும் பாடத்திட்டத்தை பார்த்தும் பயமும் குழப்பமும் ஏற்படுவது மிக இயல்பான ஒன்று. அந்த குழப்பத்துக்கும் பயத்துக்கும் தான் பெற்றவங்க காசு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க பள்ளிக்கூடத்தில். ஆனால் மாணவர்கள் அதை வெளியே சொல்லாமல் மதிப்பெண்களுக்காக நடத்தப்படுகின்ற தேர்வுகளை கண்டு பயந்து கொண்டு அதை சகித்து கொண்டிருந்த ஒரு தலைமுறை இன்னைக்கு வெடிச்சு எழுந்து நீட் போராட்டம் என்ற வழியாக தேர்வுக்கு வந்திருக்கு. இந்த போராட்டத்தின் வழியாக நீட் மட்டும் அல்லாது, நான் ஒரு போராட்டத்தில் நான் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு அம்மா சொல்கிறாங்க, ஒரு பிள்ளை அழுதாலே அது தாயால் தாங்க முடியாது. ஒரு பிள்ளை காலில் ஆணி குத்தினாலே தாயால் தாங்க முடியாது. ஆனால் ஒரு பிள்ளை தற்கொலை செய்து கொள்வதை எப்படி ஒரு தாயால் தாங்க முடியும்? எத்தனை குழந்தைகளை, எத்தனை மாணவர்களை நாம் இந்த நீட்டை எதிர்த்து, நீட் பயத்தினால் நாம் இழந்திருக்கிறோம். ஒரு குழந்தை இறந்த போதே இதை மிக கவனமாக கையில் எடுத்து இந்த அரசு செயல்பட்டிருக்கும் என்று சொன்னால், நீட்டை விலக்கி இருக்கும் என்று சொன்னால், இன்னைக்கு இத்தனை நூற்றுக்கணக்கான மாணவர்களை நாம் இழந்திருக்க மாட்டோம். சமூகமே சமமா இல்லைங்க. சமமா இல்லாத சமூகத்தில் எல்லாருக்கும் சமமான தேர்வு எப்படி இருக்க முடியும்? ஒரு பந்தயம் நடக்குது. ஒரு பந்தயத்தில் ஒருத்தன் 2000 கிலோமீட்டர்லேருந்து ஓடி வரான், ஒருத்தன் 100 கிலோமீட்டர்லேருந்து ஓடி வரான், ஒருத்தன் கோட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறான். இப்போ நான் இந்த கோடை வச்சுட்டேன், நீங்கள் எல்லோரும் இந்த பந்தயத்தில் கலந்துக்கிட்டு நீங்கள் எல்லோரும் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொன்னால், இந்த 2000 கிலோமீட்டர் தூரமாக ஓடிக்கிட்டு இருந்தவனுக்கு எவ்வளவு வருத்தமும் வலியும் ஏற்படும். அந்த வலியைத்தான் இந்த நீட் தேர்வை எதிர்கொண்டிருக்கும் மாணவர்கள் எதிர்கொண்டுகிட்டு இருக்கிறாங்க. நான் அனிதாவுடைய அண்ணனாதான் தலைமைச் செயலகத்துக்கு முன்னாடி போய் நின்னேன். ஆணிகள் கொண்டு மாணவர்களை அடிப்பது எப்படிப்பட்ட அணுகுமுறை? கட்டையில் ஆணி வச்சு மாணவர்களை அடிக்கிறாங்க, பெண்களை போட்டு அடிக்கிறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்க? எங்களுடைய கல்வி, எங்களுடைய எதிர்காலத்துக்கு பாதுகாப்பு தாங்க. சட்டம், அரசு, அரசாங்கம், அரசியலமைப்பு அனைத்துமே மக்களுக்கானது தான். இந்த மக்களுக்கானது என்கின்ற இந்த அடிப்படை புரிதல் இல்லாத இந்த அரசாங்கம் போராடுகிற மாணவர்களை வன்முறையை ஏவி அவர்களை காயப்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த காயம் என்னால் தாங்கிக்க முடியல. அதனால தான் நான் இறங்கினேன். அனிதா 10 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்மிடம் எழுப்பிய கேள்விக்கு இன்றைக்கு வரைக்கும் நம்மிடத்திலே பதில் இல்லை. இது அனிதாவுடைய போராட்டம். நாம் அனைவரும் போராடி கொண்டிருப்பது அனிதாவுடைய போராட்டம். இந்த போராட்டத்திற்கு ஒரு தீர்வு காணும் வரை நாம் யாரும் சற்றும் பின்வாங்கக்கூடாது. எனக்கு அன்றைக்கே புரிஞ்சிருச்சு, அரசாங்கத்திடம் முறையிடுவதன் மூலமாக இது நடைபெறாத ஒரு காரியம் என்பது. அரசியல்வாதிகளிடம் போய் நாம் நிற்கக்கூடாது என்பது. மக்களிடத்திலே மக்கள் அமைப்பாக, மக்களோடு மக்களாக நாம் இருக்க வேண்டும். அதற்காக என்னுடைய கலை வடிவத்திலும் சரி, என்னுடைய நேரடியான போராட்டத்திலும் சரி, நான் எப்போதும் துணை நிற்பேன். இந்த போராட்டம் வெல்ல வேண்டும். நீலம் பண்பாட்டு மையத்தின் இந்த போராட்டத்திற்கு என்னுடைய ஆதரவை முழுமையாக தெரிவித்துக் கொண்டு, இந்தியா முழுமைக்கும் போராடி கொண்டிருக்கின்ற காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய போராட்டத்திற்கு என்னுடைய முழு ஆதரவை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாணவர்களுடைய போராட்டம் வெல்ல வேண்டும். இந்த மாணவர்கள் தான் நம்முடைய எதிர்கால தலைமுறையினர். இந்த எதிர்கால தலைமுறையினரை நாம் சரியாக பாதுகாக்கும் போது நமக்கு ஒரு நல்ல நாடு கிடைக்கும். இந்த நாட்டை புதிய கல்விக் கொள்கையிலிருந்து நீட்டில் மட்டும் இந்த வெளியே வந்தால் போதாது. புதிய கல்விக் கொள்கையை நாம் ரத்து செய்ய வேண்டும்.
புதிய கல்விக் கொள்கையின் மூலமாக இந்த தேர்வுகள்லாம் எதுக்கு வைக்கிறான்னு நினைக்கிறீங்க? அந்த காலத்தில் நீ படிக்கக்கூடாதுன்னு சொன்னான், அதுக்கு வச்சா சாதின்னு பேர். இந்த ஜாதிக்காரெல்லாம் படிக்கக்கூடாது, அவன் பள்ளிக்கூடத்துக்கே வரக்கூடாதுன்னு சொன்னான். இன்னைக்கு அதை நேரடியாக சொல்ல முடியல, மக்கள் விழிப்புணர்வு அடைந்து விட்டோம். அதனால அவன் தேர்வுன்ற பேர் வச்சுன்னு வரான். புது புது பேர் வைக்கிறான், புது புது தேர்வு. ஆசிரியர் பணியிடங்களே இன்னும் நிரப்பாமல் இருக்கான். ஆசிரியர்களே இல்லைன்னா எப்படி மாணவர்கள் படிக்க முடியும்? ஆசிரியர்களே வேலைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். அப்போ படிக்கிற மாணவர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? எனவே கல்வித்துறையில் மிகப்பெரிய சீர்திருத்தம் தேவைப்படுகிறது. அந்த சீர்திருத்தத்தின் துவக்கமாக இந்த போராட்டம், வரலாற்று சிறப்புமிக்க இந்த போராட்டம் அந்த திருப்பு முனையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஒரு பாட்டு மட்டும் பாடிட்டு போயிடுறேன். எனது நாட்டை கெடுத்து போட்டாய், என் வீட்டை கொளுத்த பார்த்தாய், என் காட்டில் உன் வேட்டை, வரலாறெங்கும் உன் சேட்டை, வெறியோடே கொன்றாய் பலியாட்டை, செத்தோம் ஒரு நாடே வலியோடே, மொத்தம் பல லட்சம் இன்றோடே, இருந்தும் நான் வந்தேன் உன்னோடே, அடையும் கனவோடே என் வீடே, ஒன்றாயிருப்பதே என் ஆசை, ஒன்றாதிருக்கவே உன் பூசை, மொழியால் மதத்தால் இனத்தால் பிறப்பால் அறிவாலால் கொடுங்கோலால் பிரித்தாயே, ஒரு நூலால் விருத்தாயே, நிறத்தாலே என மொத்தம் தோண்டும் நிலம் எங்கும் என் ரத்தம், தலைமுறையாய் தொடரும் நம் யுத்தம், புரியாது உனக்கு என் வழிகளின் அர்த்தம், நான் அந்த கதையின் மிச்சம் என்ன, நான் உனக்கு ஆன்டி இண்டி என்ன, ஒட்டு போட்ட பச்சை தமிழ் அண்ணா, நான் உனக்கு ஆன்டி இண்டி என்ன, ஒட்டு போட்ட பச்சை தமிழ் அண்ணா. ஐயோ இது கொடுமை, இனவாதம் இங்கொரு சிறுமை, பெருமைக்கென வாழ்வது மடமை, உன் தலைக்கணம் தூக்கி தூரத்தில் வைத்தமிழா, இங்கு எல்லாரும் சமமா, நிலம் எல்லாமே பொதுவா, நம் பண்பாடும் இதுவா, நாம் கேட்டு நிற்கிறோம் காவேரி தனியா இருக்குதே, நம் சேரி உயிரை பறிக்குதே, உன் கல்வி உடமா இருக்குதே, நம் கையில் உரிமை அதிகாரம் வெட்டுது வெங்காயம், அதை உரிக்க உரிக்க விழுக்கும் சாயம், அரசாங்கம் விற்குது சாராயம், அதனால் இறந்தவன் ஏராளம், செல்லாதினி 500 ஒரு கல்லாய் தமிழா நீ மாறு, எங்கே உன் ஆதாரு, அது இல்லா விட்டால் நீ யாரு, சும்மா கொடுக்கிற ரேஷன் அரிசி கல்லா கிடக்குது பாரு, அலசி புள்ள படிக்கிற அரசு பள்ளி, அப்பன் குடிக்கிற கடைய தள்ளி, நீ கட்டும் வரிதான் வேண்டும், நீ சிந்தும் கண்ணீர் வேண்டாம், நீ என்பது ஓட்டு மட்டுமே, நாடு என்பதே ரேட்டு மட்டுமே, என்ன நான் உனக்கு ஆன்டி இண்டி என்ன, ஒட்டு போட்ட பச்சை தமிழ் அண்ணா, நான் உனக்கு ஆன்டி இண்டி என்ன, ஒட்டு போட்ட பச்சை தமிழ் அண்ணா. உலகெல்லாம் உன் சொந்தம், உதை வாங்கி திரியுதே உன்பந்தம், பல பட்டம் வென்றாலும் பசியோடு வாடுதே நம் சொந்தம், மலரட்டும் தொடரட்டும் விடியட்டும் என சில வாய் மட்டும், மலமல்லும் தொழிலுக்கோ வர வேண்டும் இங்கொருவன் மட்டும், செலவழிக்கிற செலவக்க மலை போட தனிமலை தர்மக்கொள்ள போட்டு மூட ஸ்டெரிலைட்டன மீத்தேன் நீட்டென கொன்று விட்டு கையெடுத்து கும்பிடுற போட்டு போட, தமிழன் என சோதனை எலியா, தமிழர் பேசுகிற மொழியும் இந்தியா, கருப்பு பணம் திருப்பி தந்தியா, குடிசை எரிஞ்சதே நீயும் வந்தியா, இலவசங்களை கொடுக்கிற மயக்கிற அடிப்பட உரிமையை பறிக்கிற சிரிக்கிற கலவரங்களை நடத்துற நாட்டுல கேள்வி கேட்டா தேச துரோகியா, மரணம் ஒரு தடவை கனவு தருமதனை வித இள விழுமதி மயக்கிடுமது விதி இறுதி வரையுறுதி கொடுக்கும் எனது வழி எழுதும் ஒரு புதிய வரலாறு, இனி தேவை இல்லை துயரம் பொறுத்திட முடியாது கொள்ளை இனியும் முடிவறியாது ஒரு வினை செய்தோம் பகுத்தறிவால் அதை சரி செய்வோம், என்ன நான் உனக்கு ஆன்டி இண்டி என்ன, ஒட்டு போட்ட பச்சை தமிழ் அண்ணா, நான் உனக்கு ஆன்டி இண்டி என்ன, உன் போல் ஒரு மனிதன் தானே நான் இங்கே. நன்றி. மற்றும் எனக்கு ஒரே ஒரு கோரிக்கை இருக்கு. நான் வந்து அன்னைக்கு தலைமைச் செயலகத்தில் போய் போராடினதன் விளைவாக என்னை வந்து உள்ளே கூப்பிட்டு பேசினாங்க. ஆனால் என்ன பேசுனாங்கன்னு யாருக்குமே சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு நான் சந்தித்தது முதலமைச்சரே அல்ல, நான் சந்தித்தது அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களை தான் நான் சந்தித்தேன். அவர் என்ன சொன்னார்னா, நீட்டை ரத்து செய்வது என்பது பார்லிமெண்ட்டில் மெஜாரிட்டி இருந்தால் தான் முடியும், பார்லிமெண்ட்டில் மெஜாரிட்டி இல்லாமல் நீட்டை ரத்து செய்ய முடியாது, எனவே நீங்கள் இந்த போராட்டத்தில் ஏன் இறங்குறீங்க, இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லி என்னை அட்வைஸ் பண்ணி தான் அனுப்பிச்சாங்க. ஆனால் முதலமைச்சரை சந்திக்கிறதுனால மட்டும் இந்த பிரச்சனை தீர்ந்து விடாது என்பது எனக்கு தெரியும். இது மக்கள் கையில் எடுக்க வேண்டிய போராட்டம். மக்கள் இதை கையில் எடுத்திருக்கிறார்கள். நானும் மக்களோடு மக்களாக இந்த பிரச்சனைக்காக மட்டுமல்ல, இனி நாம் பாபா சாஹேப் அம்பேத்கரின் பேரப்பிள்ளைகள், மக்களுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதற்காக வீதியில் இறங்கி வந்து குரல் கொடுப்போம். என்னுடைய குரல் மீண்டும் மீண்டும் மக்களுக்காக ஒலிக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஜெய் பீம். ரேவதி அம்மா பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க, கற்பி அப்படின்னு. எங்கள் ஏரியாவில், எங்கள் ஊரில் வியாசர்பாடியில் இந்த விஷயத்த ரொம்ப சத்தம் இல்லாமல் நிறைய இளைஞர்களை வச்சு ரொம்ப அமைதியாக
என் வாய் பேசாது, என் செயல்